நமக்குண்டான இரையை நாம் எடுக்கும் பொழுது நாம் இந்த வலையில் சிக்குகிறோம் என்று தெரியாமல் மீனராசிக்காரர்கள் ஒரு ஃபினான்ஷியல் மோசடியாக இருக்கலாம், அல்லது ஒரு காதல் மோசடியாக இருக்கலாம், அல்லது தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கினதாக இருக்கலாம். நிறைய பேர் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஏன்னா இவர்களுக்கு 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் ராசியில் நீசம் என்பதனால் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மோசடியில் சிக்குகிறார்கள். இவர்கள் நிறைய விஷயங்களை ஒப்பந்தம் செய்வதன் மூலமும் இவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். எந்த ராசிக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் வராது. ஏன்னா இவர்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் இவர்களுக்கு ராசியில் நீசமடைகிறார். புதன் என்பவர் ஒப்பந்தத்தை குறிகாட்டுகிறார். அப்போது சும்மா ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டாக ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்கள் எழுதி கொடுத்திருப்பார்கள். அதாவது ஒரு இடம் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ்டு ஒரு ஸ்மால் அட்வான்ஸ்னு ஒரு பேப்பரில் சும்மா எழுதி கொடுத்துருப்பாங்க. அப்போது அந்த இடத்த இவர்கள் விற்க போகிற சூழ்நிலையில் ஆப்போசிட் பார்ட்டி அந்த டயத்துக்கு ஹானர் பண்ண முடியாமல் நீங்கள் தான் எழுதி கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிறத வச்சு 2 வருஷம் 3 வருஷமெல்லாம் கூட இழுத்துருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஒப்பந்தத்தின் பேரில் இவங்க மாட்டிக்கொண்டு அதனை ஹானர் பண்ணுவதற்காக ஒரு பெரிய கடனை இவர்கள் வாங்க வேண்டியதாக இருக்குது.